Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 monthல இருந்து 12 month வரைக்கும் இருக்க பேபிக்கான ஹோம்மேட் செர்லாக் பார்க்க போறோம். அதுக்கு 1 கப் அரிசி, வீட்ல நம்ம சமைப்போம்ல அந்த அரிசி. அதுக்கு அப்புறம் பச்சை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுந்து 2 டேபிள்ஸ்பூன், தோரம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், பாதாம் வந்து ஒரு 7ல இருந்து 8 அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 5-6 கேஷ்யூ போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு. இதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கும் நான் இந்த செர்லாக் தான் கொடுத்தேன். என்னோட செகண்ட் பேபிக்கும் இந்த செர்லாக் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ செய்கிறது அவங்களுக்காக தான். இப்போ இது நம்ம 3 டைம்ஸ் வந்து தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். அந்த ஒயிட் கிளாத் போட்டு அதில் நம்ம இதை போட்டு காய வச்சிடலாம். ஒரு 3 to 4 hours காய வச்சுடுங்க. நல்லா காயட்டும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை பேனில் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொறுமையாக இது நம்ம கோல்டன் கலரில் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 2 hours ஆற விட்டுருங்க. சூடெலாம் ஆறட்டும். சூடெலாம் ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார், நல்லா காஞ்சி போயிருக்கணும் அந்த மிக்ஸி, நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி காய வச்சுருக்கோம் அந்த மிக்ஸி ஜாரை. அதுக்கப்புறம் அதில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 week வரைக்கும் வச்சுக்கலாம். 1 week ஆனது தான் நான் அரைக்கிறேன். அதிகமாக அரைக்க தேவையில்ல, ஏன்னா குழந்தைக்குன்றதுனால நம்ம 1 week ஒரு வாட்டியே இது மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் அரைச்சி இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. என் பேபி இதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, இதுவே அதிகம் தான் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு போட்டு ஒரு 200 ml அளவுக்கு வர தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த கட்டிலாம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக இதை கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும். இடையெல்லாம் போக முடியாது. இந்த கிண்டி விட்டுட்டு பக்கத்துலேயே தான் நிற்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சால்ட் வேணான்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். ஆனால் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், ரொம்ப சப்புன்னு இருக்கும் அதனால. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு கட்டியாக வந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணி இதை ஆறுனதுக்கப்புறம் தான் பேபி கூட்டுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணாலே போதும். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வளருவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.